ரைட், புரியுதா உங்களுக்கு? அப்போது கவனிங்க, இப்போ எனக்கு தேவையற்ற கவனம். மூன்றாவது, ஞானம் உள்ளவர்கள் தங்கள் ரகசியம் வைத்திருப்பார்கள். புரியுது? ஞானம் உள்ளவர்கள் ஒன்று சொல்கிறோம், சொல்லுங்கள், எஸ்தர்கிட்ட ஒன்று சொல்கிறோம், அது அந்த எஸ்தரில் பொதுவாகவே மேரிகிட்ட ஒன்று சொல்கிறோம், அது மார்த்தா கிட்ட போய் உனக்கு தெரியுமான்னு கேட்குது. இது ஒரு ஓட்டவாய், இது வச்சுக்க முடியல, இது அதை போய் ரகசியமாக வச்சுக்கன்னு சொல்லுது. என்னது? ஞானம் உள்ளவர்கள் ரகசியம், அதான் வேதம் சொல்லுது, ரகசியங்களை காக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். உங்களுக்கு தெரியும், உங்களோட இருக்கட்டும். இப்போதான் உங்களுக்கு அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. ஞானம் உள்ளவர்கள் இது சுய நம்பிக்கை கிடையாது, தன்னை தானே நடத்தி கொள்ளுகிற திறன் உள்ளவர்கள். தேவன் நடத்தப்படுவாங்க. தேவ கெப்பாசிட்டி டு தி கண்ட்ரோல், அதோட சரியான வார்த்தை என்ன? தன்னை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளவர்கள். கரங்களை போய் சொல்லலாமா? ஆண்டவரே எனது கிருபையை தாங்க ஆண்டவரே. என்ன கிருபை? இப்போ நான் சொல்கிறேன், ஏமா தூங்குறேன்னு, நான் மட்டும் தூங்குறேன், அந்த அம்மா தூங்கலை, நான் சொல்ல முடியுமா அது அந்த அம்மா கிட்ட போய்? அப்படி சொல்லும்போது கரங்களை உயர்த்தி, என்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் திறன். படப்பட படப்பட மத்தா பிடிக்கிற மாதிரி வெடிக்கிறது. இது என்ன அர்த்தம்? ஞானமற்ற நிலைமை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்க. அடுத்து கவனிங்க, டிஸ்கிரிஷன் ஒரு வார்த்தை இருக்குது. டிஸ்கிரிஷன் அதான் இப்போ போட்டிங்கல்ல, ரைட். அடுத்த ஒரு வார்த்தை குட் அட்வைஸ். கவனிங்க, குட் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, ஞானம் உள்ளவர்கள் கவனிங்க, அடுத்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள். யாருக்கு? படித்து பாருங்க, அந்த 14 முதல் வார்த்தை ஆலோசனை. கவனிங்க, யாருக்கு ஆலோசனை? யாருக்கு? அடுத்து அதை போட்டு யாருக்கு தெரியுமா? 15 ராஜாக்களுக்கு, பிரபுக்களுக்கு, அதிகாரிகளுக்கு, சகல நியாயாதிபதிகளுக்கும். அழகான வார்த்தை இல்லை? கவனிங்க, ஞானம் உள்ளவர்கள் கவனிங்க, இப்படி சொன்னப்படும் ராஜாக்களுக்கு உதவி செய்யும் பக்குவத்தை அடைகிறவர்கள். ராஜா எனக்கு பக்குவம் இருந்தால் தான் அவங்கள பக்குவப்படுத்த முடியும். சின்ன கேள்வி, ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிற ரொம்ப ஈஸியா? அவர் இங்கே